நம்ம ஒவ்வொரு செஷன்லையும் நாம் ஒவ்வொரு விதமான ஒரு ஜிகே பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஜிகே செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கரண்ட் அஃபேர்ஸில் இந்த அடிக்கடி இப்பொழுது பார்த்திங்கன்னா குதிரை பேரம் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த குதிரை பேரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ஸ் ட்ரேடிங் ஒன்ஸ் அப்பான் எ டைம் யூரோப்பியன் நேஷன்ஸில் அரப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, குதிரை வர்த்தகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டிற்கு வலிமை எது காட்டும் அப்படின்னாக்கா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குதிரைகள். ஏன்னா போருக்கு அவங்க குதிரைகளை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய குதிரைகளை ஒவ்வொரு நாடும் வச்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாடு பணக்கார நாடாக பார்க்கப்படுகின்றது, அதே நேரத்தில் வலிமை பொருந்திய ஒரு நாடாகவும் பார்க்கப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது குதிரையை வாங்கணும். குதிரையை வாங்குகின்ற பொழுது குதிரையை விலை பேசுவதற்கு ஒரு பேரம் நடத்தப்படுகின்றன. அந்த பேரம் நடத்துறது எப்படி இருக்குன்னாக்கா, அந்த இடத்துல வாங்குறவனுக்கு விற்பவனுக்கும் இடையே விற்பவன் என்ன பண்ணுறான், அதிகமாக லாபம் வரணும்னு நினைப்பான். வாங்குறவன் என்ன பண்ணுவான், குறைந்த காசுக்கு அதிகமான குதிரையை வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். இந்த இடத்துல அவர்களுக்கு இடையேயான ஒரு பேச்சுவார்த்தை, இதைத்தான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை பேரத்தை ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பணத்தை கொஞ்சமாக செலவு செஞ்சு அதிகமான குதிரை வாங்கணும் அப்படின்றதையும், குதிரைகளை அதிகமான லாபத்திற்கு குதிரைகளை விற்று அதிகமான பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்திலையும் ரெண்டு பேர் ஈடுபடுறாங்கல்ல. அதை இப்போ அரசியல் வட்டாரத்தில் இதை ஒரு வழக்கு சொல்லாக அரசியல்வாதிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வெற்றி பெற்ற கட்சி, தோல்வியுற்ற கட்சி, ரெண்டு கட்சியும் இருக்கும். இதில் வெற்றி பெற்ற கட்சி மெஜாரிட்டி வாங்கலை அப்படின்னாக்கா, அல்லது தோல்வியுற்ற கட்சி வெற்றி பெற்ற கட்சியில் இருக்க ஆட்களை நம்ம பக்கம் கூப்பிடணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்களா, மொத்தத்தில் ரெண்டு பேருமே நடத்தும். ஜெயிச்சவன் தோத்தவன் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தோத்தவன் ஜெயிச்சவன் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டில் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது பணத்தை ஆசை காட்டியோ ஒரு கட்சியில் இன்னொரு கட்சியை சேர்ந்த அந்த எம்எல்ஏவையோ மந்திரியையோ பண ஆசை காட்டி அல்லது பதவி ஆசை காட்டி, இது ரெண்டுமே முடியலை அப்படின்னு தனது அதிகார பலத்தை காட்டி ஏதோ ஒரு விதத்தில் அவர் இருக்கின்ற கட்சியிலிருந்து தன் பக்கம் இழுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குதிரை பேரம் என்று சொல்லப்படுகின்றது. முக்கால்வாசி இதில் அதிகாரத்துக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அடி பண்ணிய மாட்டாங்க. ஆனால் இந்த பண ஆசையோ பதவி ஆசையோ அரசியலில் இருப்பவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக நம்பப்படுகின்றது. அப்படி யாரெல்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா அப்படின்றத நம்ம டெய்லி நியூஸ் பார்க்கும்போது தெரியும். ஒருத்தர் இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா, எதுக்கு போகிறாங்க, என்ன போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நல்லதுக்கு போகிறாங்களா, கெட்டதுக்கு போகிறாங்களா, இல்லை பணம் சம்பாதிக்க போகிறாங்களா, இதெல்லாம் நாம் தான் யோசித்து என்ன பண்ண முடியும். நம்ம மனசுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்ற அந்த சிந்தனையை பயன்படுத்தி ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு எதற்காக போகின்றார்கள். அப்போ இந்த கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்குமா, இல்லை இவங்க குதிரை பேரத்துக்கு இங்கே ஈல்டாக இருப்பாங்களா, அடிமணிந்து போயிருப்பாங்களா அப்படின்றதான் நாம் தான் என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டும். இதுதான் குதிரை பேரம். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டாப்பிக்கில் நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜிகே பாயிண்ட். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று குறிப்பிட விரும்பின உங்கள் குட்டி. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.